So Bhagavad Gita 3வது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். So திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. மூணாவது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். கர்ம பிரம்மோத்பவம் விதி பிரம்மாக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்மா நித்யம் யக்ஞே பிரதிஷ்டிதம். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி கூட சொல்லுங்க. கர்மா செயல், பிரம்மா வேதங்களிலிருந்து, உத்பவம் உண்டாகிறது, வித்தி நீ அறிய வேண்டும், பிரம்மா வேதங்கள், அக்ஷர பரபிரம்மணி விருந்து, முழு முதல் கடவுளிலிருந்து, சமுத்பவம் நேரடியாக தோன்றுகின்றன, தஸ்மாத் எனவே, சர்வகதம் எங்கும் நிறைந்துள்ள, பிரம்மா உன்னதம், நித்தியம் நித்தியமாக, யக்ஞே யாகத்தில், பிரதிஷ்டிதம் வீற்றுள்ளார். விதிக்கப்பட்ட கடமைகள் வேதங்களை அடிப்படையாக கொண்டவை. வேதங்கள் நேரடியாக முழுமுதற் கடவுளிடமிருந்து தோன்றியவை. எனவே எங்கும் பரவியுள்ள முழுமுதற் கடவுள் எல்லா யாகங்களிலும் நித்தியமாக வீற்றுள்ளார். பொருளுரை. கொஞ்சம் கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாக்ஷர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்மா நித்ய யக்ஞ பிரதிஷ்டிதம். ஓம் அஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வப்பதாந்திகம். वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवान् च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीशाखावितां च कृष्णकरुणासिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कांत राधा कांत नमस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी विश्वभानु प्रणमामि हरिप्रिये. वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे.
ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த ஸ்லோகா ஒரு லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் எல்லா ஸ்லோகாவும் முக்கியம்தான். இந்த ஸ்லோகால பர்டிகுலரா பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், கர்மா பிரம்மோத்பவம் வித்தி. நம்ம வாழ்க்கையில பலவிதமான கடமைகள் இருக்கு நமக்கு. இது வேதத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஜஸ்ட் லைக் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அது கம்ப்யூட்டர் புக்கு வாங்கணும். அதில் படித்தா தான் அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும். நான் ஒரு ஃபிசிக்ஸ் புக்கு வாங்கி அதில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது இருக்குமான்னு இருக்காது, அதில் வேற ஏதாவது இருக்கும். அதே மாதிரி ஒரு மருத்துவம் சம்பந்தப்பட்டு தெரிஞ்சுன்னா மருத்துவ புக்கு வாங்கணும். அதே மாதிரி ஒரு மொபைல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த மொபைலுக்குன்னு ஒரு புக்கு கொடுப்பாங்க, வாங்கணும்னு ஒரு புக்கு கொடுப்பாங்க. அதில் தான் பார்க்கணும். ஸோ அது மாதிரி கொஞ்சம் லாஜிக்கலாக மூளை யூஸ் பண்ணோம்னா வாழ்க்கையில் அப்போ நான் செய்யக்கூடிய செயல்களுக்கு எந்த புக்கு படிக்கணும்னு இருக்குல்ல. என்ன வாழ்க்கையில் பலவிதமான செயல்கள் செய்கிறோம், ஒன்று ரெண்டு கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணோன்னா அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ மாப்பிள்ளை பார்க்குறாங்க, மருமகன் மருமகள். அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, இப்படி தான் பார்க்கணும்ல இருக்கு. இன்னைக்கு சாஸ்திரம் யாரும் படிக்காதனால எப்படி பார்க்கணும்னு தெரியாது. அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லாத்துக்குமே சாஸ்திரம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில பல விதமா இருக்கு. இப்போ ஒரு குழந்தைய வளர்த்தணும்னா அது எப்படி வளர்த்தணும், அதுக்கும் சாஸ்திரம் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் படிச்சுட்டா அது மட்டும் படித்தா நான் வளர்த்த முடியாது. அது பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம். சாஸ்திரம் தெரியலன்னா அது வளர்த்த முடியாது. ஏன்னா அது வேற. குழந்தைய வளர்த்தனா அதுக்கு வேற சயின்ஸ் இருக்கு. ஸோ கிருஷ்ண கிளியரா கொடுக்கிறார், கர்ம பிரம்மோத்வம் விதி பிரம்மாட்சர சமுத்பவம். இந்த செயல்கள் வேலை கடமை செய்யணும்னா அந்த கடமைகள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. வேதங்கள் பகவான் கொடுக்கிறார், மனுஷன் எழுதும் கிடையாது. இன்னைக்கும் நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த வேதம் எல்லாம் மனுஷன் எழுதுனா மனுஷன் எழுத முடியாது. இன்ஃபேக்ட் இந்த உலகத்தில் நீங்க மனுஷன் எழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறுது. இதெல்லாம் உண்மை. நான் எங்க ஃபீல்ட்ல நிறைய அந்த மாதிரி சொல்லுவேன். ஒரு 30 வருஷம் முன்னாடி ஒன்று சொல்லுவாங்க, 30 வருஷம் கழிச்சு மாற்றுவாங்க. இல்லைங்க அது வேற மாதிரிங்கன்னு மாற்றுவாங்க. சயின்ஸில் அப்படியெல்லாம் உண்டு. ஆனால் வேதங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோக்கா எடுத்துறதோ ஒன்று சேர்த்துறதோ கிடையாது. இன்னைக்கும் பகவத்கீதையில் 700 ஸ்லோகம் தான். கிருஷ்ணர் சூரிய பகவான்கிட்ட பல கோடி வருஷம் முன்னாடி பேசினார், அர்ஜுனர்கிட்ட பேசினார். இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் அதே 700 தான். அவருக்கு கொஞ்சம் சேர்த்துறதோ டெலீட் பண்றதெல்லாம் கிடையாது. ஸோ வேதம் பகவான் கொடுத்திருக்கார். ஸோ அது பர்ஃபெக்ட். ஆனா அது நாம படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. ஈவன் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கு படிக்கணும்னா கூட ஒரு குரு வேணும். அவர் இல்லாம நானா உட்காந்து படிச்சு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக முடியாது. காலேஜுக்கு போகணும், அங்கே டீச்சர் இருப்பாங்க, சொன்னபடி கேட்கணும், அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அது மாதிரி இந்த வேதத்தில் இருக்கிற விஷயங்கள் ஒரு குரு ஒரு ஆச்சாரியன்ட்டு போய் தான் கற்றுக்கணும். ஸோ கிருஷ்ணர் சொல்லிட்டாருங்க, கடமைகள் வேதத்தில் இருக்கு, வேதம் பகவான் அவர் தான் கொடுக்குறாரு. அவர் என்ன சொன்னாலும் பர்ஃபெக்ட், அவர் எது சொன்னாலும் பர்ஃபெக்ட். ஈவன் புரியலனாலும் பரவாயில்ல, அது சொல்றாங்களா செய்யணும், அவ்வளவுதான். அதான் ஒன்றும் பெருசு. சம்டைம்ஸ் புரியலாம் பரவாயில்ல, பகவான் சொல்றாரு செய்யணும், அது ஒன்றும் பர்ஃபெக்ட். அஃப்கோர்ஸ் பகவான் சொன்னபடி கேட்கும்போது அவர் சொன்னது எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும் பகவான் அனுகிரகத்துல. ஸோ சில பிரபுபாத் ரொம்ப அழகா இந்த பொருளுரையில நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். படிக்கிறீங்களா? பொருளுரை
யக்னார்த்த கர்மா, அதாவது கிருஷ்ணரின் திருப்திக்காக செயலாற்றுவதன் தேவை இப்பதத்தில் மிகவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். பல பேர் எதிர்ப்பாங்க. சில பிரபுபாத் ரொம்ப அழகா கொடுக்கிறார். நான் செய்யற செயல் கிருஷ்ணருக்கு திருப்தி கொடுக்கிற மாதிரி தான் இருக்கணும், வேற யாருக்கும் கிடையாது. இல்ல எனக்கு திருப்தியா இருக்கிற மாதிரி நான் செஞ்சுக்குவேன்னா அடி விழுவும். அநேகமா இந்த வாக்கியமே யாருக்கும் பிடிக்காது. இப்போதான் இந்த உலகத்துல வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் செய்வேன். எதுனாலும் சரி, ஜென்ரல் நம்ம எல்லாம் அப்படித்தான் இருக்கோம், இல்லைன்னு கிடையாது. ஆனா இங்க கிளியரா கொடுக்குறாங்க, யக்னாத்தா கர்மனோ அந்யத்ர லோகோயம் கர்ம பந்தனா. போன வாரம் பார்த்தோம், கிருஷ்ணர் தெளிவா கொடுக்கிறார், நீ செய்யற காரியம் அவரை திருப்திப்படுத்தணும். விஷ்ணு அப்படி திருப்திப்படுத்தலைன்னா பிரச்சனை வருங்கிறார். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயம் எங்க மறக்கிறோம் அப்படின்னா, நான் செய்யற செயலுக்கு எதிர்விளைவு இருக்கு, அவ்வளவுதான். இது மேபி சம்டைம்ஸ் ஒத்துக்குவோம், நிறைய தடவை ஒத்துக்க மாட்டோம். அதுதான் பிரச்சனை. சில விஷயத்துல டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. உதாரணத்துக்கு பயங்கரமா காய்ச்சல் இருக்குன்னு வைங்க, டாக்டர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு அனுபவம் இருக்கு, இவர் சொன்னபடி கேட்கலன்னா கதை முடிஞ்சிடும். அது கொஞ்சம் அனுபவம் இருக்குனால ஓகே, அது ஒன்றும் அது கேட்பான் டாக்டர் சொன்னபடி. ஆனா வாழ்க்கையின் விஷயம் வரும் பொழுது மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. ஆனா அங்கே இருக்கு எதிர்விளைவு இருக்கு, ஒரு செயலுக்கும் எதிர்விளைவு இருக்கு. இப்ப நாம் ஒருத்தர்கிட்ட சும்மா உட்காந்து பேசுறோம்னு வைங்க, அதுக்கு எதிர்விளைவு இருக்கு. ஏங்க சும்மா தானங்க உட்காந்து பேசுறேன் நான். ஏன் அஃப்கோர்ஸ் சும்மா பேசினாலும் எதிர்விளைவு இருக்கு. ஏன்னா கிருஷ்ணா பகவத்கீதையில கிளியரா இன்னொரு இடத்துல சொல்றார், கதையந்தஸ்ய மாம் நித்தியம் அப்படிங்கிறார். நீ ஏதாவது பேசணும், என் கதை தான் பேசணும், எதுவும் பேசக்கூடாதுங்கிறார். கிருஷ்ணா கிளியரா கொடுக்குறாரு. அப்ப நான் வேற ஏதாவது பேசினா அதுக்கு தகுந்தாப்புல ஒரு எதிர்விளைவு இருக்கு. என்ன இருக்குன்னா, அநேகமா என்னை பத்தி அவனாவது ஏதாவது பேசுவான், அது வரும். நான் தேவையில்லாம ஒருத்தர் பத்தி பேசுறேன், வேற யாராவது என்னை பத்தி பேசுவான், எப்படி வேணாலும் வரலாம். சோ ஒரு செயலுக்கு எதிர்விளைவு இருக்கு. ஆனா முன்னாடி சொன்னபடி இது சம்டைம்ஸ் புரியும், மோஸ்ட்லி புரியாது. அது என்ன நடக்க போகுது, என்ன ஒண்ணும் நடக்காது, நம்மளோட அஜ்ஞானம் தான் காரணம். நமக்கு அறிவு இல்லை, அதுதான் காரணம், வேற ஒண்ணும் இல்லை. அறிவிருந்து அப்படி நடந்துக்க மாட்டோம். சோ கிருஷ்ணா முன்னாடின்னு சொல்றார், ஒரு செயலும் பகவான் திருப்திப்படுத்தணும், திருப்திப்படுத்தி ஆகணும். என்ன பல வேலைகள் செய்யறேன், ஒன்று ரெண்டு இல்லை. நான் சாப்பிட்றேன், தூங்குறேன், பணம் சம்பாதிக்கிறேன், குழந்தைங்களை பார்த்துக்கிறேன், கல்யாணம் பண்ணவங்களை பார்த்துக்கிறேன், எல்லாமே கிருஷ்ணர் திருப்தி கொடுக்கணும். அப்படின்னா ஒரு காரியம் பகவான் சொன்னபடி தான் நான் செய்யணும். அவர் சொல்றது நான் மீறும் பொழுது அடி விழுகும், உளுந்தே தீரும். அதில் தப்பிக்கல முடியாது, தப்பிக்கல முடியாது. நோ வே, நோ வே. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் படிங்க. நாம் யக்ன புருஷரான விஷ்ணுவை திருப்திப்படுத்துவதற்காக செயலாற்ற வேண்டுமெனில் பிரம்மன் எனப்படும் திவ்யமான வேதங்களின் வழிகாட்டுதலை நாம் கண்டறிய வேண்டும். வேதங்களே நமது செயல்களுக்கான வழிகாட்டிகளாகும். வேதங்களின் வழிகாட்டுதலின்றி செய்யப்படும் செயல்கள் அனைத்தும் விகர்மங்கள், அதாவது அங்கீகரிக்கப்படாத செயல்கள் அல்லது பாவ செயல்கள் எனப்படும். இங்க கிளியரா பிரபுபாத் எழுதுறார், நம்ம எந்த செயல் செய்யணும்னாலும் வேதத்துல பார்க்கணும். இது வந்து பிரபுபாத் அவரா சொல்றாரு நினைக்க வேணாம், இது ஒரு ஸ்லோகம். இது 16வது அத்தியாயத்துல கிருஷ்ணரே அப்படிதான் சொல்றார். தஸ்மா சாஸ்திர பிரமாணம் தே காரிய அகாரிய வியவஸ்திதோ. கிருஷ்ணர் சொல்றார், நீ எந்த காரியம் பண்ணாலும் சரி சாஸ்திர பிரமாணம் இருக்கா பாருங்கிறார். சாஸ்திர பிரமாணம் பார்க்கணும், அதுல சொல்லி இருக்காங்களா செய். கிருஷ்ணர் சொல்ற சொல்ல செய்யாதங்கிறார். அப்படி செஞ்சாகும் அவர் படிச்சா விகர்மாங்கிறார், அன்ஆதரைஸ்ட், செய்யக்கூடாத செயல் அது.
அப்ப செய்யக்கூடாத செயல் செஞ்சா அடி உண்டு. ஜஸ்ட் லைக் நான் சாப்பிடக்கூடாது ஒண்ணு சாப்பிட்டா என்ன ஆகும்? வயிறு போயிடும், ஏதோ வியாதி வரும். சாப்பிடக்கூடாது சாப்பிட்டேன், பிரச்சனை வரும் எனக்கு. அப்ப அதே மாதிரி ஒரு செயல் செய்யக்கூடாது ஆனா செய்யறேன். அப்ப சில பேர் சொல்ல எனக்கு இது பத்தி தெரியாதுங்கம்பாங்க, இருந்தாலும் அடி விழுவும். நெருப்பு நான் தெரியாம தொட்டாலும் சுடும், அவ்வளவுதான். நான் தெரியாம தொட்டுட்டேன், அது என்ன சுடக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. தெரியாம தொட்டாலும் சுற்றும். ஸோ இங்க முக்கியமானது என்னன்னா, எப்படி அந்த நெருப்பு நான் தெரியாம தொட்டாலும் சுடுதுன்னா, நெருப்பு சுடணும் அப்படிங்கிற சட்டம் பகவான் தான் உள்ள வைக்கிறார். இந்த நெருப்புக்குள்ள கிருஷ்ணர் தான் சட்டம் வைக்கிறார். தொட்டா வலிக்கும், எரியும், கிருஷ்ணர் தான் வைக்கிறார் அந்த சட்டத்தை. அது மாதிரி பல சட்டங்கள் இருக்கு. அப்போ அந்த சட்டங்கள் நம்ம தெரிஞ்சே ஆகணும். ஜஸ்ட் லைக் நான் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா, நான் கவர்மெண்ட் சட்டம்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அவன் எனி டைம் வந்து இடிச்சுட்டு போயிடுவான், இடிச்சிடுவாங்க, யாரையெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு சட்டம் இருக்கு. ஒரு வீடு கட்டினா இந்த மாதிரி நிறைய இருக்கு, ஒன்னொன்னுக்கு ஒரு சட்டம் இருக்கு. அதே மாதிரி இந்த சாஸ்திரத்தில் இருக்க சட்டங்கள் நம்ம தெரிஞ்சே ஆகணும். ஸோ இன்னைக்கு இந்த உலகத்துல பேப்பர் பார்த்தாலும் சரி, ஒரு டிவி பார்த்தாலும், நியூஸ் பார்த்தாலும் நல்ல செய்தி எதுவுமே இருக்காது. நீ காலங்காத்தால பேப்பர் படிங்க, உண்மையில ஒரு அபசகுணம் தான் அது. பெட்டர் மார்னிங் பாகவதம் படிக்கணும், த பெஸ்ட் திங். பேப்பர் படிச்சோம்னா அது ஒரு நல்லது இருக்காது. நான் ஏன் ஒரு நல்லது இல்லைன்னா, உலகத்துல யாரும் சாஸ்திரம் கடைபிடிக்கிறது இல்லை. எனக்கு பிடிச்சது நான் செய்வேன். அதுல இன்னைக்கு நிறைய பேர் கலியுகத்துல அது ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. ஈவன் பெற்றோர்களும் என்கரேஜ் பண்றாங்க. உனக்கு என்ன பிடிக்குதோ செய், உன் மனசு என்னதோ சொல்லு, மனசு என்ன சொல்லுதோ செய். முடிஞ்சு போச்சு அவன் லைஃப் எல்லாம். அவங்க அப்பா அம்மாவை முடிச்சுட்டு மாதிரி இருக்கான். இட்ஸ் நாட் ரைட். அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணரே அர்ஜுனருக்கு சொல்றாரு, ஏன்னா அர்ஜுனர் நான் சண்டை போடலங்கிறாரு. ஸோ கிருஷ்ணா சொல் நோ, தப்புங்கிறாரு. தப்பு, முடிவு தப்புங்கிறாரு. கடைசியில் அர்ஜுனர் எடுக்கிற முடிவு அவருக்கே பிடிக்கல. ஆக்சுவலி அர்ஜுனர் எடுத்த முடிவு அவருக்கு பிடிக்கல, ஆனா செய்யறாரு. ஏன்னா சாஸ்திரத்துல இருக்கு அது மாதிரி. வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனர் ஓகே நான் முடிவு எடுக்கிறேன், யுத்தம் பண்றேன், ஆனா அந்த முடிவு அவருக்கு பிடிக்கல. ஸோ அது மாதிரி சம்டைம்ஸ் நமக்கு அது மாதிரி பல தடவை நமக்கு பிடிக்காத செயல் கூட செய்ய வேண்டி வரும். இன்ஃபேக்ட் அது எல்லாருக்கும் வரும். சம்டைம்ஸ் எனக்கு செய்ய பிடிக்காது, ஆனா செஞ்சுதான் ஆகணும். செய்ய பிடிக்கும், செய்யக்கூடாது, ரெண்டுமே வரும். அப்போ இந்த சாஸ்திரம் நம்ம தெரிஞ்சே ஆகணும். ஸோ இன்னைக்கு உலகத்துல இந்த சாஸ்திரம் படிக்காதனால தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால அடி மேல் அடி விழுந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. ஸோ சில பிரபுபாத் ஆச்சாரியா ரொம்ப அழகா அவங்க சொல்றாங்க, பாகவத்துல இருக்கு, ஒருத்தர் கேள்வி கேட்கணும், ஏன் இது எனக்கு நடக்குது, இந்த கேள்வி கேட்கணும். ஆனா பல பேர் எப்படி கேட்பாங்கன்னா, நான் எல்லாம் பர்ஃபெக்டா தாங்க இருக்கேன், சொல்லுங்க ஏன் இப்படின்னா. நோ, பர்ஃபெக்டாலாம் ஒன்றும் கிடையாது. இம்பர்ஃபெக்டா இருக்கனால தான் அட்டி விழுகுது. இதை நான் தெரிஞ்சுக்கணும். நான் இம்பர்ஃபெக்டா இருக்கேன், அதனால தான் அட்டி விழுகுது. பெர்ஃபெக்டா இருந்தாலும் ஒன்றும் ஆகாது, சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் இம்பர்ஃபெக்டா இருக்கேன், முதல்ல நான் அதை ஒத்துக்கணும். நான் இம்பர்ஃபெக்டா இருக்கேன் நான் ஒத்துக்கலின்னு வைங்க, இந்த சாஸ்திரம் ஏறாது, எனக்கு ஏறாது. முதல்ல நான் ஒத்துக்கணும். இல்லை எப்படி அர்ஜுனர் நீங்க செகண்ட் சாப்டர்ல பார்க்கலாம், அவர் ஒத்துக்கிறாரு, எனக்கு உண்மையிலே குழம்பிக்கிட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியல, ஒத்துக்கிறார் அர்ஜுனர். சொல்றாரு எனக்கு தெரியல, தயவு செய்து நீங்க எனக்கு சொல்லுங்க என்னதான் பண்றது, நானு குழம்பி போயிருக்கேன். கார்பண்ய தோஷோபஹதா சொல்ற, ரொம்ப குழம்பி இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே தெரியல. சிஷ்டம் சாதிமம் தொம் பிரபன்னம், சரணாகதி பண்றேன், எனக்கு தயவு செய்து எது நல்லதுன்னு சொல்லுங்க. ஸோ நாம பகவான்கிட்ட கேட்கணும், ஆச்சாரியா பக்தர்கள்ட்ட கேட்கணும், ஏன் இது எனக்கு நடக்குது, நான் எங்க தப்பு பண்றேன், அதை நான் கேட்கணும். நெக்ஸ்ட் படிக்கிறீங்களா? எனவே செயல்களின் விளைவுகளிலிருந்து தப்பிக்க ஒருவன் எப்போதும் வேதங்களின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
சாதாரண வாழ்வில் எவ்வாறு நாட்டின் சட்டங்களுக்கு உட்பட்டு செயலாற்ற வேண்டியுள்ளதோ அதுபோல இறைவனின் உயர் விதிகளுக்கேற்ப ஒருவன் செயலாற்ற வேண்டும். வேதங்களில் அளிக்கப்பட்டுள்ள வழிமுறைகள் முழுமுதற் கடவுளின் மூச்சிலிருந்து நேரடியாக தோன்றியவை. அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வாசிதம் ஏதத் யத் ரிக் வேதோ யஜுர்வேதோ சாமவேதோ அதர்வ கினிரஷஹ. 4 வேதங்களான ரிக், யஜூர், சாம மற்றும் அதர்ம வேதங்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் மூச்சிலிருந்து தோன்றியவை. பிருகத் ஆரண்ய உபனிஷத் 4.5.11. சர்வ சக்தி பொருந்தியவரான கடவுள் மூச்சாலும் பேசும் வல்லமையுடையவர். தனது ஒவ்வொரு புலன்களாலும் மற்ற எல்லா புலன்களின் செயல்களையும் செய்யும் தனிப்பெரும் வல்லமை இறைவனுக்கு உண்டு என்பதை பிரம்ம சம்ஹிதை விவரிக்கின்றது. வேறு விதமாக கூறினால், மூச்சால் பேசவும் கண்களால் கருவூட்டமும் அவருக்கு வல்லமை உண்டு. உண்மையில் தமது கண்களால் பௌதீக இயற்கையை பார்த்ததன் மூலமாக ஜீவன்களை அதனுள் அவர் கருவுறச் செய்வதாக கூறப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ இங்க பார்த்தோம்னா ஸ்ரீல பிரபுபாத் ரொம்ப அழகா எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. எப்படி ஒரு ஸ்டேட் ஒரு நாட்டில் இருக்காம்னா அந்த நாட்டில் இருக்கிற சட்டங்கள் நான் கடைபிடிச்சு தான் ஆகணும், இல்லைன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணால் ஜெயிலில் போடும். அதே மாதிரி வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய செயல்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது கிருஷ்ணர் ரொம்ப அழகா வேதத்தில் கொடுத்துருக்காரு. ஆனா இன்னைக்கு நம்ம இருக்கிற ஸ்டேட்ல வேதங்கள் 4 வேதங்கள் படிச்சு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது கிருஷ்ணருக்கும் தெரியும். அதனால இதுக்கு முன்னாடி துவாபர யுகத்திலே பகவான் பகவத்கீதை பேசுறார். இந்த பகவத்கீதை வேதத்தின் சாரம் சொல்லுவாங்க. ஈவன் ஆதிசங்கராச்சாரியர் கூட அது சொல்றார். பகவத்கீதை வேதத்தின் சாரம், அது ரொம்ப முக்கியமானது. சர்வ உபனிஷதகாவோ அப்படிங்கிறார். உபனிஷத்துகளோட சாரம் அது. ஸோ ஒருத்தர் பகவத்கீதா படிச்சு புரிஞ்சுக்கிட்டாலே வேதம் எல்லாமே புரிஞ்சிடும், கம்ப்ளீட்டா புரியும் உங்களுக்கு. ஸோ இந்த வேதங்கள் பகவான் கொடுத்தது. ஸோ அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. சொல்லப்போன இந்த உலகத்துல எல்லாமே பகவானோட பிளான் பிரகாரம் தான் நடக்கும். இது கிருஷ்ணரே பகவத்கீதையில சொல்றார், மயத்யக்ஷேன பிரகிருதி. மொத்த பிரபஞ்சத்துல பகவானோட பிளான் தான். ஆனா பாக்குற நாம ஏதோ பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ஒன்றும் பண்ணுவோம், வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்போம். இது சில சமயம் புரியும். உதாரணத்துக்கு பயங்கரமா மழை பெய்யுதுன்னு வைங்க, எல்லாம் உட்காந்து வேடிக்கை தான் பார்க்கணும். யாரோ போய் நிறுத்த முடியுமா என்ன? மழையே வரலினா கூட ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் வேடிக்கை தான் பார்க்கணும். இன்று வெயில் அடிக்குது. உண்மையை சொல்ல போனா எல்லாமே கிருஷ்ணரோட பிளான் பிரகாரம் தான் நடக்கும். இது நீங்க மகாபாரதம் படிச்சீங்கன்னா கூட வரும். லைக் அஸ்வத்தாமன்னு சொல்லுவான், இங்க எல்லாமே இவர் பிளான் தான் நடக்குதுப்பா, இது சும்மா தான் எல்லாம் சண்டை போட்டுக்குது, இவர் பிளான் தான் நடக்குது. அதுதான் உண்மை. கிருஷ்ணர்ல எல்லாம் பிளான் போடுவார். யார் எப்ப சாகிறது எல்லாம் அவர் தான் பிளான் போடுவார். மற்றவங்க சும்மா ஜஸ்ட் ஒரு நிமித்த மாத்திரம், இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி தான். ஸோ இது ரொம்ப முக்கியம். என்னன்னா அப்போ கிருஷ்ணரோட பிளான் தான் எம் பிளானா மாத்திக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஆனா நாம் எப்படி இருக்கோம்னா நம்ம பிளான் அவர் பிளானா மாத்திக்க சொல்றோம். அங்கதான் பிரச்சனை வருது. கோயிலுக்கு போய் என் பிளான் இது செஞ்சு கொடுங்க, எல்லாரும் அது நிறைய பேர் என்கரேஜ் பண்றாங்க. அது தப்பு. ஆசையெல்லாம் இருக்கா, போய் எல்லாம் பகவான் சொல்லி இந்த 50,000 ரூபாய்க்கு ஒரு பூஜை போடு, எல்லாம் நடந்துடும். அது ஏமாத்துறது, அதெல்லாம் ஊரை ஏமாத்துறது. பகவானோட பிளான் என்னோட பிளானா மாத்திக்கணுமா தவிர நம்ம பிளான் அவர் பிளான் அவர் மாற்ற மாட்டார், அவர் செய்ய மாட்டார். ஏன்னா நம்ம பிளான் எல்லாம் டேஞ்சரஸா தான் இருக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ நீங்க அர்ஜுனா பாத்தீங்க, அதான் பண்றாரு. கிருஷ்ணரோட பிளானை தன் பிளானா மாத்திக்கிட்டார். அது அவரே சொல்றார், கரிஷே வச்சனம் தவா, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் செய்யறேன், உங்க பிளான் அதுதானே, என் பிளான் அதுதான். அதுதான் சரணாகதி. சரணாகதின்னு அதுதான், அவரோட பிளான் தான் என் பிளான். எனக்குன்னு தனியா ஒரு பிளான் இல்லை. அது என்ன பிளான், அவரோட பிளான் தான். நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்தீங்கன்னா பிரபுபாதுக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க. அதுல பாடுவாங்க,
ஆரானா கொரிஹோ மனே ஆஷா, பெங்காலி சாங் அது. அப்படின்னா ஆச்சாரியன் எப்பவுமே பகவான் சொன்னபடி கேட்கறவங்க தான் ஆச்சாரியாஸ். அப்போ ஆச்சாரியரோட பிளான் கிருஷ்ணர் பிளான் ரெண்டுமே ஒண்ணுதான், வெவ்வேறு கிடையாது. ஸோ அந்த தவிர எனக்கு வேற ஆசை இருக்கக்கூடாது. அந்த பாட்டுல வரும், வேற ஆசை இருக்கக்கூடாது. கிருஷ்ணர் என்ன நினைக்கிறோ அதான் நான் செய்யணும். ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு போற வரைக்கும் எனக்கு அடி மேல் அடி விழுந்துக்கிட்டு தான் இருக்கும், அவ்வளவுதான். அது வரைக்கும் நான் போய் ஆகணும். இல்லை எனக்குன்னு ஒரு தனி பிளான் இருந்ததுன்னா அடி விழுகும், அது அடி விழுகும், வேற வழி கிடையாது. அப்படின்னு நான் பகவான் எதிர்க்கிறேன். ஜஸ்ட் லைக் நான் கவர்மெண்ட் எதிர்த்து நான் செயல் செஞ்சேன்னா என்ன விடமாட்டாங்க. எப்படி கவர்மெண்ட் விடும்? போலீஸ் விட்டு பிச்சு எடுப்பாங்க. அது மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், நேரடியாக வரமாட்டார், அவர் தேவர்கள் மூலமா அடிப்பார். லார்ட் சிவா இருக்கார், பிரம்மா, பல பேர் இருக்கான், சரஸ்வதி ஆகட்டும், இந்திரா, சந்திரா, சூர்யா, பல பேர் இருக்கான். அவங்க மூலமா அடி விழுகும், விழுந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் உண்மை, பொய் கிடையாது, இதெல்லாம் பொய் கிடையாது. ஸோ அவர் படிச்சார், பகவானுக்கு அவரோட புலன்கள் பல வேலைகள் பண்ணும். இன்னைக்கு நிறைய பேர் கிண்டலா சில பேர் பேசுவாங்க, நீங்க பகவானுக்கெல்லாம் போய் படைக்கிறீங்கல்ல, அவர் எங்க சாப்பிட்றாரா, இந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. உண்மையிலே சாப்பிட்ட நீ எல்லாம் வெப்பியா? இது நிறைய, அது அப்படி புரிஞ்சக்கூடாது. ஆக்சுவலி ஆச்சாரியா சில பேர் சொல்றாங்க, நம்ம பகவானுக்கு ஒன்று போய் வைக்கிறோம், அவர் சாப்பிடும்போது ஜென்ரலாக எல்லாம் சாத்திடுவாங்க. எப்படி நாமளும் ப்ரைவேட்டாக தான் சாப்பிடுவோம், நம்ம வீட்டில் கூட பொதுவாக எல்லாரும் நாமளும் பாருங்க, சாப்பிடும்போது ப்ரைவேட்டாக தான் சாப்பிடுவோம், எல்லாத்துக்கும் கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம சாப்பிட மாட்டோம். அது மாதிரி பகவான் ப்ரைவேட்டாக தான் சாப்பிடுவார். இன்ஃபேக்ட் அவர் மொத்தத்தையும் சாப்பிட்டு அதே மாதிரி வர வைப்பார். அது அவரால் தான் பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியாது. நாம சாப்பிட்டா காலி ஆயிடும். அவரு சாப்பிட்டாருன்னா பூரா சாப்பிடுவார், ஆனா அதே மாதிரி கொண்டு வருவார். ஒன்னொன்னு அவர் வாய் வழியா தான் சாப்பிடணும் அவசியம் இல்லை, கண் வழியா சாப்பிடுவார். இது பிரம்ம சம்ஹிதால இருக்கு. அங்கானியஸ்ய சகலேந்திரிய விருத்திமந்தி, ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்தோட வேலை பண்ணும். பகவான் மட்டும் அப்படி. பகவான் அப்படின்னாலே கண்ணு காதோட வேலை பண்ணணும், மூக்கோட வேலை பண்ணணும், எல்லா வேலையும் பண்ணணும். சில பேர் நான் தான் கடவுள்னு சுத்திட்டு இருக்கான், பார்த்தா கிட்னி போயிடுச்சுங்கிறான். என்ன கடவுள்னு தெரியல, அதெல்லாம் நடக்காது. எனக்கு கிளியரா இருக்கு, பகவான் மூச்சு காத்திலே வேதமெல்லாம் வருதுன்னு எழுதப்பட்டிருக்கு, உபநிஷத்துல இருக்கு. அவர் ஜஸ்ட் மூச்சோட வேதமெல்லாம் வரும், 4 வேதங்கள் வெளியே வரும் அப்படியே. எஸ், அது அவரால் தான் பண்ண முடியும். பகவான் அதுதான் பகவான். நெக்ஸ்ட் படிக்கிறீங்க. இயற்கையின் வயிற்றில் உயிர்களை கருத்தரிக்க செய்த பிறகு கட்டுண்ட அவ்வுயிர்கள் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்வதற்கான வழிமுறைகளையும் வேதங்களில் விவரித்தார் இறைவன். பௌதீக இயற்கையின் வசப்பட்டுள்ள கட்டுண்ட ஆத்மாக்கள் அனைவரும் புலனின்பத்தை மிகவும் விரும்புகின்றனர் என்பதை நாம் எப்போதும் நினைவிற்கொள்ள வேண்டும். ஆனால் திரிபடைந்த நமது இச்சைகள் எல்லாம் பூர்த்தி செய்து இன்பம் என்று நினைப்பவற்றை எல்லாம் அனுபவித்து தீர்த்த பின்னர் கடவுளிடம் திரும்பும்படியான வேத விதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஓகே, ஸோ ஒரு படிக்கிற அந்த சென்டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் மோசமான ஆசைகள் எல்லாத்துக்கும் இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. இந்த உலகத்தில் இப்போ 700 கோடி மனுஷங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. 700 கோடி பேருக்கும் மோசமான ஆசைகள்லாம் இருக்கு. இது ஒத்துக்கலினாலும் உண்மை, அதுதான் 100% ட்ரூ. இது பகவானுக்கும் தெரியும். ஸோ பகவான் என்ன பண்றேன், மோசமான ஆசைகள்லாம் இருக்குது, சாஸ்திரம் படி, ஏதோ என்ஜாய் பண்ண நினைக்கிற. பகவான் நம்மளை கஷ்டப்படணும்னு எங்கேயுமே சொல்லல, சந்தோஷமா இருந்தான்னு சொல்றார். ஆனா முறைப்படி சந்தோஷமா இருக்கிறார். கிருஷ்ணர் அதான் சொல்றார், நம்மளை வேணும்னே கஷ்டப்படணும்னு சொல்லல, அப்படியெல்லாம் எங்கேயுமே பகவான் சொல்ல. முறைப்படி சந்தோஷமா இரு. ஆனா நாம எல்லாரும் இல்லீகலா சந்தோஷமா இருக்க பாக்குறோம். அப்படின்னா விதிகளுக்கு ஆப்போசிட்டா கிருஷ்ணா சேஸ் நோ, சந்தோஷமா இரு, பட்
லீகலா இரு, ஏன் இல்லீகலா போற? நம்ம எல்லாருக்கும் இல்லீகலா போகணும்னு தான் ஆசைப்படுறோம். ஜஸ்ட் லைக் பிளாக் மணி வச்சுக்கிறது, அது நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. கவர்மெண்ட் வந்து பணம் சம்பாதிக்கலான்னு எங்குமே சொல்லல, நீ பிளாக்ல சம்பாதிக்காதுன்னு சொல்லுது. நீ நல்ல பணக்காரனாரு, யார் வேண்டாங்கிறான், பட் இந்த மாதிரி சம்பாதிக்காத. அது மாதிரி பகவான் நம்மள முறைப்படி சந்தோஷமா இருன்னு சொல்றாரு. அங்கதான் சாஸ்திரம் கொடுக்கிறார், வேதம் கொடுக்கிறார். இப்படி சந்தோஷமா இருங்கிறார். முடிச்சுட்டு எங்க திரும்பி வாங்குறார் கிருஷ்ணா, வந்துரு, இங்க இருக்காதுங்கிறார். போக போக வரும். ஏன்னா கிருஷ்ணரே சொல்றாரு இங்க இருக்க வேண்டாங்கிறார். ஸோ பகவானே சொல்றாருன்னா சம்திங் சீரியஸ். அவர் ஏன் இங்க இருக்க வேண்டாம்னு சொல்றாருன்னா சம்திங் சீரியஸ். அவர் வேண்டாங்கிறாரு, இங்க இது டேஞ்சரஸ் பிளேஸ்ங்கிறார். நமக்கு புத்தி சரியில்லை. இந்த டேஞ்சரஸ் பிளேஸை நான் சரி பண்ணணும் நான் பார்க்கிறேன். அது ஒன்றும் பைத்தியக்காரத்தனம், அது பண்ண முடியாது, இம்பாசிபிள். இது டேஞ்சரஸ் பிளேஸ்ன்னு சொல்லிட்டார். ஜஸ்ட் லைக் ஒரு பாலைவனத்துக்கு போயிட்டோம், அங்க போய் நான் குழு 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 குழுன்னு இருக்குன்னா இது எந்த ஜென்மத்தில் நடக்கிறது? அங்கேருந்து எங்க சுவிட்சர்லாந்து போயிடு, எங்கேயாவது போயிடு, குழு குழுன்னு இருக்குன்னா. நான் அங்க உட்காந்துட்டு இல்லை இந்த இடத்த நான் மாத்துறேன்னா பைத்தியக்காரன் தான் சொல்லுவான். பாலைவனத்துல 50 டிகிரி இருக்கும், சாதாரண 50 டிகிரிஸ் இருக்கும். அங்க வந்து சில்லுன்னு இருக்காது, இடம் மாத்திக்கணும். கிருஷ்ணர் சொல்றார் இது டேஞ்சரஸ் பிளேஸ்ங்கிறார், பகவானே சொல்றார். ஆனா நம்ம உட்காந்து பிளான் போட்டுக்கிட்டே இருக்கோம், எப்படியாவது இந்த உலகத்துல நான் சந்தோஷமா இருக்கணும், எல்லாம் மாத்திடுறேன். அது முடியாது, அது முடியவே முடியாது, இம்பாசிபிள். துக்காலயம் அசாஸ்வதம் கிருஷ்ணர் சொல்றார். வேதத்துல கொடுத்துட்டு பகவத்கீதையிலையும் சொல்றார், யத் கத்வா நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. நான் இருக்கிற இடத்துக்கு வந்துரு, திருப்பி வர தேவையில்லை. அவர் இருக்கிற இடத்துல ஜன்மா மிருத்யு ஜரா வியாதி கிடையாதுங்கிறார். மரணம் கிடையாது, வியாதி கிடையாது, வயசாகாது, பிறப்பு இருக்காது, மரணம் இருக்காது, எப்பவுமே இளமையா இருப்ப, சந்தோஷமா இருப்ப, கிருஷ்ணர் சொல்றார். பட் என்னன்னா இதெல்லாம் நான் படிக்கிறது இல்லை. நான் ஏதோ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆயிட்டேன்னா பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு ஏதோ படிச்சு கடைசியில் ஒண்ணுமில்லாம போயிடுவோம். ஏதோ பெருசா IAS ஆர் IPS வாட் எவர். அதுக்காக படிக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. பகவத்கீதை படிக்கலைன்னா மற்ற எல்லா படிப்பு 0 மாதிரி தான் கணக்கு, வேல்யூ இருக்காது, அதுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ எங்களோட ஆச்சாரிய சில பிரபுபாத் ஒரு உதாரணம் கூட கொடுப்பார். ஒரு 100 0 போட்டீங்கன்னா கடைசியில ஈக்குவல் 0 + 0 + எத்தனை 0 போடணும், கடைசியில 0 தான். 100 0 போட்டாலும் அது வேல்யூ 0 தான். ஆனா அந்த 100 0க்கு ரைட் சைட்ல லெஃப்ட் சைட்ல 1 போட்டோம்னா வேல்யூ வேற, 1ன்னு போட்டோம்னா அந்த 0வோட வேல்யூவே வேற. அது மாதிரி இந்த பௌதீக கல்வி ஆகட்டும், பௌதீக ஸ்டேட்டஸ் ஆகட்டும், இதெல்லாம் 0 மாதிரி தான். கிருஷ்ணா சேர்த்துக்கிட்டோம்னா அதோட வேல்யூ வேற, வேல்யூ அப்படியே மாறிடும் ஆக்சுவலி. ஸோ இது வந்து பிரம்மா கூட சொல்றார், கர்மானி நிர்தஹதி கிந்து ச பக்தி பாஜம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அசல் கொஞ்சமாவது பக்தி பண்ண, கர்மாலையும் தப்பிச்சிருவ அப்படிங்கிறார். கர்மானி நிர்தஹதிங்கிறார். தஹத்தினா எரிக்கிறது, கர்மானி நிர்தஹதி மொத்த கர்ம விதியை எரிச்சிடலாங்கிறார். பிரம்மா சொல்றாருன்னா அது உண்மை. எப்படி கிந்து ச பக்தி பாஜம், கொஞ்சமாவது கிருஷ்ணா அவர் சொல்றபடி செய்யுங்கிறார், அவர்கிட்ட பக்தி பண்ணுங்கிறார், நடக்குங்கிறார். நெக்ஸ்ட் முடிச்சிடுறீங்களா? கட்டுண்ட ஆத்மாக்கள் முக்தி அடைவதற்கு இது ஒரு வாய்ப்பாகும். எனவே கட்டுண்ட ஆத்மாக்கள் அனைவரும் கிருஷ்ண உணர்வுடையவர்களாகி யக்ன விதிமுறைகளை பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும். இதுவரை வேத நெறிகளை பின்பற்றாமல் இருந்தவர்களும் கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளலாம். அதன் தளத்திலிருந்து வேத யாகங்கள் அல்லது கர்மங்களை செயலாற்ற முடியும். ஹரே கிருஷ்ணா. Okay, next shloka 16. Evam pravartitam chakram nanuvartayati hayah agayurindriyaramo mokam partha sajivati. எனதன்பு அர்ஜுனா, வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள இத்தகைய யாக சக்கரத்தை இம்மனித வாழ்வில்
கடைபிடிக்காதவன் முற்றிலும் பாவகரமான வாழ்க்கை வாழ்கிறான். புலன்களின் திருப்திக்காக மட்டும் வாழ்பவனின் வாழ்வு பலனற்றதாகும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான விஷயம். கிருஷ்ணரே சொல்றார், ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம்ங்கிறார். தமிழ் என்ன அந்த டிரான்ஸ்லேஷன்? இந்த ஃபர்ஸ்ட் லைன் டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஏவம் இவ்வாறாக. இல்ல நார்மல் மொழிபெயர்ப்பு. எனதன்பு அர்ஜுனா, வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள இத்தகைய யாக சக்கரத்தை இம்மனித வாழ்வில் கடைபிடிக்காதவன் முற்றிலும் பாவகரமான வாழ்க்கை வாழ்கிறான். கிருஷ்ணரே சொல்ற மனித வாழ்க்கையில இந்த யாக சக்கரம்ங்கிறார். யாகம் பண்ணலினா வேஸ்ட்ங்கிறார் கிருஷ்ணர் சொல்றார். அப்போ யாகம்னு என்ன, அந்த அதுல இருக்கிற விஷயங்கள் நெக்ஸ்ட் சாப்டர்ல இன்னும் வரும், 4வது அத்தியாயத்தில் வரும். யாகங்கள் எல்லாருமே செஞ்சுதான் ஆகணும். எல்லாரும் உதாரணத்துக்கு 4 ஆசிரமங்கள் இருக்கு. பிரம்மச்சரியா, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சந்நியாசா. அப்படின்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பிரம்மச்சரியம், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன்னா ரிட்டையர்ட் லைஃப், ஒரு 60 வயசு மேல, 50க்கு மேல. அப்புறம் சந்நியாசம்னா கடைசி 75க்கு மேலன்னு வச்சுக்கலாம். எல்லாருமே இந்த யாகம் பண்ணி ஆகணுங்கிறார். அது பகவத்கீதையில் 4வது அத்தியாயத்தில் இருக்கு. கல்யாணம் ஆகாதவங்க என்ன பண்ணணும்? ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய். அவங்க சில யாகங்கள் பண்ணும். அந்த கல்யாணம் ஆகாத ஆணாட்டும் பெண்ணாகட்டும் அவங்க சிலர் கடைபிடிச்சே ஆகணும். கிருஷ்ணர் அது வந்து 4th சாப்டர்ல பேசுறாரு, அவங்களோட செயல்கள் எப்படி இருக்கணும்னு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க எந்த மாதிரி யாகம் எல்லாம் பண்ணணும், ஒரு 50 வயசு மேல ஆயிடுச்சுன்னா அவங்க எந்த மாதிரி பண்ணணும். அது மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கு. இன்னைக்கு யாருமே எதுவும் கடைபிடிக்கிறது இல்லை. அது மேல அடி விழுந்துக்கிட்டு தான் இருக்கு, விழுகும். கிருஷ்ணர் சொல்றார், ஜஸ்ட் வேஸ்டா வாழ்றாங்க. அது லாஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த சென்சஸ். தமிழ்ல இந்த மொழிபெயர்ப்பு, புலன்களின் திருப்திக்காக மட்டும் வாழ்பவனின் வாழ்வு பலனற்றதாகும். இது ரொம்ப முக்கியம். இந்த சென்டென்ஸ் மேபி நிறைய பேர் பிடிக்காது. அவரே சொல்றாரு, உன் புலனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா லைஃப் கானுங்கிறார். ஸோ இன்னைக்கு முன்னாடி சொன்னபடி இன்னைக்கு நிறைய பேர் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வேன், எனக்கெல்லாம் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, இப்படிதான் எல்லாரும் பேசுறாங்க. அடி மேல் அடி பிச்சு எடுக்கும் அவங்கள, நோ டவுட், விழுந்தே தீரும். ஏன்னா முன்னாடி சொன்னேன், இந்த உலகத்துல எல்லாமே பகவானோட சட்டம் பிரகாரம் தான் நடக்குது. நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் நடக்காது, என்னைக்குமே நடக்காது. ஆனா இது புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பகவத்கீதை அறிவு இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலா யூஸ் பண்ணாலும் புரியும். சம்டைம்ஸ் நம்ம லைஃப்லயே நிறைய நான் ட்ரை பண்ணுவேன், கிடைக்காது. மேபி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்கும். முக்கு ஒன்றும் நடக்காது, சின்ன ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுன்னா அப்ப எனக்கு மேல யாரும் ஆப்ரேட் பண்றாங்க, புரிஞ்சுக்கலாம். எனக்கு மேல ஒருத்தர் யாரும் ஆப்ரேட் பண்றாங்க, யாருன்னு தெரிய மாட்டேங்குது. கிருஷ்ணர் சொல்றாரு, நான் தான் அப்படிங்கிறாரு. அவரே சொல்றாரு, மயத்யாட்சேனா, நான் தான் பண்றேன். நெக்ஸ்ட் அந்த மொழிபெயர்ப்பு, சாரி, பொருளுரை. கடினமாக உழைத்து புலனின்பம் அனுபவியுங்கள் என்னும் பணவெறியர்களின் கொள்கை இறைவனால் இங்கு கண்டிக்கப்படுகிறது. இது இன்னைக்கு மார்னிங் கூட எனக்கு காலேஜில் இருக்கும்போது ஒருத்தர் பேசுறாரு, இந்த மாதிரி தான் பேசுறாங்க. அடுத்த ஜென்மம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா, இருக்கிற வரைக்கும் ஜாலியா இரு. இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கும். டேஞ்சரஸ் ஃபெலோஸ், அவங்கெல்லாம் டேஞ்சரஸ், இதெல்லாம் நம்பக்கூடாது. அடுத்த ஜென்மம் இருக்கா, பூர்வ ஜென்மம் இருக்கான்னா அது புரிஞ்சுக்க தெரியணும். அது சாஸ்திரம் படிச்சா தான் புரியும். எல்லாமே என் கண்ணுக்கெல்லாம் தெரியாது, எல்லாமே நமக்கு உடனே புரியாது. அது புரிஞ்சுக்க முறை இருக்கு, அது எப்படி புரிஞ்சுக்கணும் அது மாதிரி போனா தான் புரியும். ஸோ இந்த அவர் படிச்ச மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இப்படி பேசுறாங்க. ஒரு லைஃப் டைம் ஜாலியா இரு, யார் என்ன சொன்ன என்ன, நீ ஜாலியா இரு. ஆனா அவங்க எல்லாம் டேஞ்சரஸ், உண்மையில டேஞ்சரஸ் பீப்புள். அசுரானே சொல்லலாம், அல்ல அசுராஸ். ஸோ ஒருத்தர் பகவத்கீதை படிக்கலைன்னா இந்த மாதிரி பேசுறவங்க பின்னாடி போயிடுவோம். இன்னைக்கு அந்த மாதிரி மக்கள் நிறைய இருக்காங்க. ஈவன் நம்ம குழந்தைங்களும் அவங்க மாட்டக்கூடாது. நமக்கும் தெரியணும், நம்ம குழந்தைகள்லாம் சொல்லி கொடுக்கணும், இல்லை போய் மாட்டுவாங்க. ஏன்னா அவங்க சொல்றது கேட்க நல்லா இருக்கே, ஜாலியா இரு.
அடுத்த ஜென்மம் இருக்குதா என்ன, நீ ஜாலியா இருந்தா கேட்க நல்லா தான் இருக்கு. பட் கொஞ்சம் புத்தி யூஸ் பண்ணா புரியும், இல்ல இது பின்னாடி ஏதோ இருக்கு, இருந்தாகணும், விதின்னு ஒண்ணு இருக்கு கூட புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாதுன்னு கிடையாது, கொஞ்சம் புத்தி யூஸ் பண்ணா கூட புரியும். சாஸ்திரம் முழுக்க படிக்கலினா கூட கொஞ்சம் புத்தி யூஸ் பண்ணா கூட விதின்னு ஏதோ ஒண்ணு இருக்கு மாட்டிருக்குன்னு புரியும், கொஞ்சம் யூஸ் பண்ண. நெக்ஸ்ட் படிங்க. எனவே இப்பௌதீக உலகில் அனுபவிக்க விரும்புவோர் முந்தைய பதங்களில் கூறப்பட்டுள்ள யாக சக்கரத்தை கடைபிடிப்பது மிகவும் இன்றியமையாததாகும். இத்தகைய ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்காதவனின் வாழ்க்கை மென்மேலும் இழிந்து அபாயகரமான நிலையை அடைகிறது. பாருங்க, பிரபுபா அபாயங்கிறார், டேஞ்சருங்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் பல விதமான ஆசைகள். உதாரணத்துக்கு சில பேருக்கு ஊரை சுத்தணும் கூட ஆசை இருக்கும், ஊரா சுத்துவாங்க. இது பகவத்கீதையில கிருஷ்ணர் பேசுறாரு, அவரே இதெல்லாம் பேசுறாரு. ஊரை சுத்தன்னு ஆசை இருக்கு, நோ ப்ராப்ளம். அவர் சொல்ற மாதிரி சுத்த சொல்றாரு, அவர் ஒன்றும் வேண்டான்னு சொல்லல. ஊரை சுத்து போங்க, பத்ரிநாத் இருக்கு, என்ன பிருந்தாவன் போங்க, துவாரகா போங்க, என்ன ஸ்ரீரங்கம் போங்க, சுத்து யார் வேண்டாங்கிறாரு. காஷி போங்க, ராமேஸ்வரம் போங்க, சுத்துங்க, இது மாதிரி சுத்துங்கிறாரு. ஒரு சுத்தம் வேணான்னு சொல்லல கிருஷ்ணா. இது 6th சாப்டர் படிச்சீங்கன்னா வரும். நாம என்னென்னலாம் நினைப்பவங்களும் பகவானுக்கு எல்லாவே தெரியும். அவரு அது மாதிரி பேசுறாரு, சுத்துறே இப்படி சுத்து. இன்ஃபேக்ட் அப்படி சுத்தும் போது அது ஒரு யாகம் தான். அதுக்கு தீர்த்த யாத்திரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சமஸ்கிருத தீர்த்த யாத்திரா தெரியுதுல, தீர்த்த யாத்திரானா புரியுது இல்லையா, கோவிலா போறது, புண்ணிய ஸ்தலங்கள் போறது, அது ஒரு யாகம் தான். ஈவன் டெய்லி பகவத்கீதை ஒருத்தர் வீட்டில் படிக்கிறாங்க வைங்க, அது ஒரு யாகம். அது பேரு ஸ்வாத்தியாய யக்னா அப்படிம்பாங்க. ஸ்வாத்தியாய யக்னானா ஸ்வாத்தியாயன படிக்கிறது. ஆனா பகவத்கீதை படிக்கிறதுனால அது ஒரு யாகம். நான் டெய்லி பேப்பர் படிப்பேங்கன்னா அது முடிஞ்சு போச்சு. ஓகே, உலக சம்பந்தம் தெரிஞ்சுக்கணும், உட்காந்து அப்படியே பகவத்கீதை படிக்கிற மாதிரி படிக்க தேவையில்லை. இன்ஃபேக்ட் சொல்ல போனா டெய்லி நியூஸ் ஒண்ணுதான். டெய்லி இவங்க செத்து போயிட்டாங்க, அவங்க செத்து போயிட்டாங்க, பேர் தான் மாறும். மொத்தம் யாரோ செத்துட்டாங்க. அப்புறம் சினிமா நடிகள் பத்தியே சொல்லுவாங்க, சம்திங் நியூஸ், சேம் நியூஸ் தான், பேர் தான் மாறும், ஊரு மாறும். ஸோ இது யாகம் செய்யலினா பிரபுபாத் எழுதுறார், ரிஸ்கி லைஃப்ங்கிறார். அவங்க லைஃப்ல நிறைய ரிஸ்க் வரும். நெக்ஸ்ட் படிங்க. இயற்கையின் ஏற்பாட்டின்படி இந்த மனித உடல் தன்னுணர்விற்காக உண்டானதாகும். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்னும் 3 வழிகளில் ஏதேனும் ஒரு வழியை பின்பற்றி தன்னுணர்வை அடையலாம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது சில பிரபுபாத் அடிக்கடி சொல்றார், ஏன்னா இது உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த மனித உடலோட ஸ்பெஷல் என்னன்னா தன்னுணர்வுங்கிறார். அதுக்கு தான் இந்த உடல் வேற எதுக்கும் வேலைக்காகாது. இந்த உடலோட ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க சயின்ஸ்ல, இருக்குல்லே ஹியூமன் பீயிங் தான் நம்பர் 1, மனிதன் தான் நம்பர் 1. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம், நான் மட்டும்தான் உணர முடியும் மனிதர்கள் நான் யாரு. மிருகங்கள்னால பண்ண முடியாது, அவ்வளவுதான் வித்தியாசம். நமக்கும் மிருகத்துக்கு வேற எந்த வித்தியாசம் கிடையாது. நான் யோசிக்கலாம், நான் யாரு, நான் ஏன் இங்க வந்திருக்கேன், நான் ஏன் கஷ்டப்படுறேன், கடவுள் இருக்காரா, எனக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம். மனித உடல் இருந்தா மட்டும்தான் அது யோசிக்க முடியும். ஸோ அப்போ மனித உடல் இல்லைன்னா யோசிக்க முடியாது. அப்போ இந்த மனித உடல் கிடைச்சும் நான் யோசிக்கலினா நான் ஒரு பாலிஷ்டு மிருகம் தான். சொல்ல மிருகத்தோட மோசமா வாழ்வேன். இது சாஸ்திரத்தில் இருக்கு. மனுஷன் இது பகவான் சொன்னபடி கேட்கலன்னா மிருகத்தோட மோசமா தான் இருப்பான். ஸோ அதனால இந்த உலகம் அழியிறது காரணம் பார்த்தீங்கன்னா மனுஷன் தான் தவிர மிருகத்தினால உலகம் அழியாது. கொஞ்சம் யோசிங்க, மனுஷனால தான் உலகம் அழியுது, மிருகத்தினால அழியாது. அது நடக்கவே நடக்காது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் கொடுத்துருக்காரு கர்மயோகா, ஞான யோகா, பக்தி யோகா. இந்த யோகா ஏதோ ஒன்று எடுக்கணும், நான் புரிஞ்சுக்கணும் நான் யாருன்னு. ஆனால் கலியுகம் எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் பார்ப்பாங்க அவன் ரொம்ப ஹை கிளாஸாக வாழ்கிறான், சாப்பிட்டா 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றான் அப்படின்னு. அது ஒரு மிருகம், பெரிய அங்கே தான் போய் சாப்பிடுது. எல்லாமே ஒன்று தான். 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டேன்னு வீட்டில் சாப்பிட்டேன், ரெண்டும் ஒன்று தான்.
நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலைன்னா ஜஸ்ட் ஒரு ஹை கிளாஸான அனிமல், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. நான் பென்ஸ்ல போறேன், ரோல்ஸ் ராய்ஸ்ல போறேன், பெரிய ஆளு, இதெல்லாம் இவங்களா பேசிக்கிறது, இவங்களா பேசிக்கிறது. வேதம் சொல்லல, வேதம் சொல்லு. அதுக்காக ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கக்கூடாதுங்க. நீங்க ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கி டெய்லி கோயிலுக்கு போகலாம், தப்பு இல்லை. ஊருக்காக நான் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும், அது பைத்தியக்காரத்தனம். நத்திங் ராங். ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கி நான் டெய்லி கோயிலுக்கு போறது யூஸ் பண்றேன், பகவானை கூட்டிட்டு போறேன்னா தட்ஸ் ஓகே, வாங்கிக்கலாம். பிளேன் கூட வாங்கலாம், தப்பு இல்லை. எனக்காக பண்ண அட்டி விழுகும். சொல்லப்போனா இது நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனா சாஸ்திரத்துல அப்படித்தான் இருக்கு, அது நம்ம ஏத்துட்டு தான் ஆகணும். நெக்ஸ்ட் படிங்க. நன்மை தீமைகளை கடந்து வாழும் ஆன்மீகவாதிகள் விதிக்கப்பட்ட யாகங்களை கண்டிப்பாக செயலாற்றும் அவசியம் இல்லை. ஆனால் புலனகர்ச்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் மேற்கூறிய யாக சுழற்சியை பின்பற்றி தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வது அவசியம். தூய்மை யாகம் செஞ்சு அப்படிதான் வருது. தமிழ்ல படிங்க, சென்டென்ஸ் மறுபடியும் படிங்க. யாக சுழற்சியை பின்பற்றி தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வது அவசியம். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நாம தூய்மைப்படுத்திக்கணும்னா நான் யாகம் பண்ணி ஆகணும், இல்லை நம்ம சுத்தம் பண்ணிக்க முடியாது. உதாரணத்துக்கு ஒரு காய் இருக்கு, காய் சுத்தம் பண்ணணும்னா தண்ணி போட்டு கழுவுறேன், இந்த ஷர்ட் நல்லா இருக்குன்னா துவைக்கிறேன், இந்த உடல் நல்லா மேல சுத்தமா இருக்குன்னா குளிக்கிறேன். ஆனா ஆத்மா, நான் உடல் கிடையாது, ஆத்மா, மனசு, புத்தி இருக்கு, அது எப்படி நான் கிளீன் பண்றது? அது கிளீன் பண்ணோம்னா இந்த யாகம் நான் ஃபாலோ பண்ணாதான் கிளீன் பண்ண முடியும், இல்லை பண்ண முடியாது. மனசு சுத்தம் பண்ணும், புத்தி சுத்தம் பண்ண யாகம் பண்ணணும். சோ இந்த கலியுகத்தில் அது சங்கீர்த்தன யாகம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம. இந்த யாகம் பண்ணலினா அவங்க யாரா இருந்தாலும் சரி கெட்டு போயிடுவாங்க, யாரா இருந்தாலும் சரி கெட்டு போய் ஆகணும், அவ்வளவுதான். மேபி அதை நாம பண்ணலாம், நாம கெட்டு போயிடுவோம். நம்ம குழந்தை பண்ணலாம், குழந்தை கெட்டு போயிடும். அந்த குழந்தைய யாரா இருந்தாலும் நாம ஒருத்தர் சொல்லலைன்னா அவன் கெட்டு போயிட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சது. வேற எதுவும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைங்க, ஒரு பேச ரொம்ப நல்லா பேசுறாரு, பார்க்க நீட்டா இருக்காரு, நீட்டா கெட்டு போயிட்டான், வேற ஒன்றும் கிடையாது, கெட்டு போயிட்டான். கிருஷ்ணர் சொல்றாரு யாகம் பண்ணலன்னா கெட்டு போயிடுவாங்க. அதனால்தான் அந்த எல்லாரும் யாகம் பண்ணுவாங்க, அந்த யுகத்தில் பண்ணுவாங்க. இந்த கலியுகத்துல சங்கீர்த்தன யாகம் தான், வேற வழி இல்லை. பண்ணலினா கெட்டுருவான். மேபி வெளி தோற்றத்துக்கு ரொம்ப ஸ்டைலா இருக்கலாம், ரொம்ப அழகா பேசலாம், ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணலாம், பட் உள்ளுக்குள்ள எல்லா அழுக்கும் இருக்கும், அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது, உள்ள அழுக்கு இருக்கும். அதனால கிருஷ்ணரே சொல்றார் சங்கீர்த்தன யாகம் பண்ணுன்னு பகவானே சொல்றார். நெக்ஸ்ட் படிங்க. பல்வேறு விதமான செயல்கள் உண்டு. கிருஷ்ண சிந்தனையில் இல்லாத நபர்கள் புலன்களின் சிந்தனையில் ஈடுபடுபவர் என்பது நிச்சயம். எனவே புண்ணியங்களை செய்வது அவர்களுக்கு அவசிய தேவையாகும். புலன்களின் சிந்தனையில் உள்ளவர்கள் அச்செயல்களின் விளைவுகளில் சிக்கிக்கொள்ளாமல் தங்களது ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் விதத்தில் இந்த யாகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. உலகம் வளம் பெறுவது நமது சொந்த முயற்சியால் அல்ல, அதன் பின்னணியில் இருக்கும் முழுமுதற் கடவுள் செய்து தரும் ஏற்பாட்டினை பொறுத்ததாகும். இந்த ஏற்பாடுகள் தேவர்களால் நேரடியாக செயலாற்றப்படுகின்றன. எனவே ஒரு குறிப்பிட்ட தேவரை மையமாக கொண்ட யாகங்கள் வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ளன. இது மறைமுகமான கிருஷ்ண உணர்வு பயிற்சியாகும். ஏனெனில் யாகங்களை செய்பவன் பக்குவம் அடையும் போது அவன் கிருஷ்ண உணர்வை அடைவது உறுதி. ஆயினும் இது போன்ற யாகங்களை செய்தும் ஒருவன் கிருஷ்ண உணர்வை அடையவில்லை எனில் இவை வெறும் புண்ணிய செயல்களாகவே கருதப்படும். எனவே ஒருவன் தனது முன்னேற்றத்தை புண்ணிய செயலுடன் நிறுத்தி கொள்ளக்கூடாது, அதனையும் தாண்டி கிருஷ்ண உணர்வினை அடைய வேண்டும். இது ரொம்ப கடைசியில் ஒரு படிச்ச பாயிண்ட். யாகங்கள் எதுக்கு பண்ணணும்னா பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும், பகவான் மேல பக்தி வரணும். நான் செய்யற யாகம் அது பக்தி கொடுக்கல, பகவானை பத்தி தெரியலனா அந்த யாகம்னால பிரயோஜனம் கிடையாது, ஜீரோ கணக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தன் டெய்லி ஸ்கூலுக்கு போறான்,
ஆனா மார்க்கே எடுக்கலைன்னு வைங்க, அப்ப எதுக்குடா போறேன்னு கேட்போம். ஸ்கூலுக்கு போறாங்கன்னா அதுக்கு ஒரு பயன் இருக்கணும், ஏதாவது ஒரு ஆல்பபெட்டாவது கத்துக்கணும். ஏதோ ஏபிசிடி 1 2 3 சம்திங். எதுவுமே தெரியல ஆனா டெய்லி ஸ்கூலுக்கு போறான் அப்படின்னா அதனால பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஒருத்தர் யாகம் பண்றாங்க அப்படின்னாலே அந்த யாகத்தோட கோல் என்ன, இலக்கு கிருஷ்ணா. கிருஷ்ணா பத்தி தெரிஞ்சுக்கணும், நான் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அது நடக்கலை அப்படின்னா நான் பண்ற காரியம் போனா 0 தான். இப்போ நான் ஸ்கூலுக்கு போற மாதிரி சொன்னாலே அது மாதிரி தான். சில பேர் டெய்லி கோயிலுக்கு போவாங்க, இந்த கிழமை அந்த கிழமை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா பகவத்கீதால ஒரு விஷயம் தெளின்னு வைங்க, போறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. மேபி சம் புண்ணியா அது அவங்களை பெருசா காப்பாத்தாது. ஸோ இங்க அதான் கொடுக்குறார் பிரபுபாத் எழுதுறார், வெறும் சும்மா ஆச்சாரமா வாழ்ந்தா பத்தாது. சில பேர் இந்த உலகத்துல ஆச்சாரமா வாழ்வாங்க, ஆனா கிருஷ்ணா பத்தி தெரியாது, ஆத்மா பத்தியும் தெரியாது, அதுவும் 0 தான். அதுவும் 0, அதனால பயன் கிடையாது. ஆச்சாரமா வாழ்ந்தாலும் பக்தி பண்ணி ஆகணும், பகவான் பத்தி தெரியணும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், எனக்கும் பகவானுக்குள்ள சம்பந்தம் தெரிஞ்சுக்கணும், இந்த உலகம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தை நான் புரிஞ்சுக்கலான்னு மறுபடியும் 0 ஆயிடுவேன். இந்த உலகத்தையும் தெரிஞ்சுக்கணும், என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், பரமாத்மா கிருஷ்ணா பத்தி தெரிஞ்சுக்கணும், 3 பேத்துக்குள்ள சம்பந்தம் தெரியணும். ஏன் இந்த உலகத்தை படைக்கிறார், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது டீப்பா புரியும் பொழுதுதான் நம்ம பகவான்கிட்ட பக்தி பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த நிலையில அவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சால்வ் பண்ணிடுவாங்க. சொல்லப்போனா எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பாங்க. இது கிருஷ்ணரே 12th சாப்டர்ல சொல்றாரு, அவங்க எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பான்னு சொன்னா கவலையே பட மாட்டாங்க. நினைச்சு பாருங்க, இப்படி ஒரு ஸ்டேட் இருக்கு, அப்படி ஒரு நிலை இருக்கு, எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பாங்க. டிஸ்டர்பே பண்ண முடியாதுங்கிறார் கிருஷ்ணா. டிஸ்டர்பே பண்ண முடியாது, எவ்வளவு அற்புதமான ஒரு நிலை அது. நாமளே இப்ப ஈஸியா டிஸ்டர்ப் ஆயிடுவோம். யாராவது ஏதாவது சொன்னா போது உட்காந்து அழுகுவோம், ஜாதகம் போய் பாடுற முதல்ல ஏதாவது பாரு, ஏதாவது நடக்குதா. ஏன்னா யாருமே கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ கேட்க மாட்டாங்க. இந்த உலகத்துல 700 கோடி பேர்ல 7 பேர் இருப்பாங்க நமக்கு தெரியாது. 7 பேர் பார்க்கறதே கஷ்டம். பொது எல்லாரும் ஜாதகம் பார்க்கணும், இல்லை ஏடு எடுத்து பாரு, அதை பாரு, எதை பாருமாங்க. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு கேட்கறது யாரும் கேட்க மாட்டாங்க. பட் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா அவர் என்ன சொல்றாரு பகவத்கீதையில், அது படிக்கணும். அப்ப அது கடைபிடிக்கும் போது ரிசல்ட் பார்ப்பான். ஓகே, ஸோ இங்க நான் ஸ்டாப் பண்றேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓம் தாத் சாத். ஏதாவது கேள்வி இந்த 2 ஸ்லோகத்துல? யாருக்குமே தெரியும், யார் சொன்னாங்க? ஓகே, பகவத்கீதா இருக்கு. பகவத்கீதா வேதத்தின் சாரம் சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதா படிக்கணும். திருக்குறள் மேபி இஸ் குட், நான் படிச்சது இல்லை, ஸோ என்னால் கமெண்ட் பண்ண முடியாது. பட் பகவத்கீதையில் 5 டாபிக் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 5 டாபிக் டீட்டெயில தெரிஞ்சாகணும். ஸோ அது கிளியரா இருக்கு பகவத்கீதா தான். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஸோ நான் திருக்குறளை படிச்சேன், எனக்கு தமிழ் வராது, பேசுவேன், எனக்கு படிக்க வராது, நான் படிச்சது இல்லை. ஓகே, இப்போ கடவுள் இருக்கான்னு அவர் சொல்றாருன்னா ஆக்செப்ட். பகவத்கீதை படிக்கும்போது கடவுளோட அட்ரஸ் எல்லாம் சொல்றாரு. நமக்கெல்லாம் அட்ரஸ் இருக்கு இல்லையா, அவருக்கு ஒரு அட்ரஸ் இருக்கு, வைகுண்டா. நமக்கு வீடு இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு வீடு இருக்கு. இந்த உலகத்துல சில பேர் 15 வீடு 20 வீடுலாம் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் பர்சனலா ஒரு வீடு வச்சிருக்காங்க இல்லையா, பகவானுக்கு அந்த மாதிரி இருக்கு. எல்லாமே அவரு தான், ஆனா அவருக்கு செப்பரேட்டா ஒரு வீடு இருக்கு வைகுண்டால. ஸோ பகவான் ஒரு நபர். இந்த டீட்டெயில்ஸ் வேணா பாகவதம் படிக்கணும். ஸோ படிக்காம இதெல்லாம் எது இல்லைன்னு பேசுறான்னா புத்தி இல்லாதவன்னு அர்த்தம். என்னன்னா தப்பா? அது யார் சொல்றாங்க?
வேதத்துல ஸ்டோரி மாதிரி வராது. நோ நோ, வேதத்துல ஸ்டோரி ஃபார்ம்ல வராது. வேதத்துல சூத்திரமா தான் இருக்கும், ஃபார்முலாஸ் இருக்கும். உபநிஷம் எல்லாம் படிச்சீங்கன்னா ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி புராணங்கள் படிக்கும்போது ஸ்டோரி ஃபார்மேட்ல வரும், வேதங்கள்ல ஃபார்முலாஸ் இருக்கும், அப்படிதான் வரும். சோ இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இது நல்ல சம்பிரதாயத்துல வரக்கூடிய ஆச்சாரியர்கிட்ட தான் போய் கேட்கணுமோ தவிர மற்றவங்கள்ட்ட போய் கேட்கக்கூடாது. உதாரணத்துக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போகணும். பக்கத்து வீட்டு மளிகை கடைக்காரர் போய் கேட்டனா அவர் என்ன சொல்லுவாரு? இந்த வெந்தயம் கொடுத்து எதை சூடு பண்ணி சாப்பிடு, எது அப்படின்பாரு. ஸோ மேபி அவருக்கு 2-3 மெடிக்கல் டிப்ஸ் தெரியலாம், பட் அவர் டாக்டர் கிடையாது. மளிகை கடைக்காரர் சொல்லுவார், கீரை விற்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இந்த கீரை சாப்பிட்டா இது நடக்கும்பாங்க, பட் அவங்க டாக்டர் கிடையாது. ஸோ இது கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்றார், சம்பிரதாயத்துல வரன்ட்டு தான் போய் கேட்கணும். கிருஷ்ணர் சொல்றார் 4th சாப்டர்ல இருக்கு. ஸோ வேதம் பத்தி தெரியும்னா வேதம் நல்லா படிச்சு யாருன்னு போய் தேடணும். நான் தேடணும், கண்டிப்பா தேடணும். இருக்காங்க இந்த உலகத்துல இருக்காங்க, இல்லைன்னு கிடையாது. அவங்கள்ட்ட போய் கேட்கணும், அப்போ பதில் கிடைக்கும். ஆனா இப்ப இருக்கிறவங்க புத்தி சரியில்லை, யாரோ சொல்றது கேட்கறாங்க, அது அவங்க தப்பு தான். வேதத்துல தெளிவா எல்லாமே கிளாரிட்டி எல்லாம் இருக்கு, நோ டவுட், நோ டவுட். ஸோ கண்டிப்பா அன்ஆதரைஸ்டு நிறைய இருக்கு. ஸோ ஆதரைஸ்டு பர்சன்ட் தான் போகணும். கிருஷ்ணர் சொல்றார், ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜக்ஷயோ விதுஹு. கிருஷ்ணர் தெளிவா சொல்றார், இந்த பாரம்பரியத்தில் வந்துட்டு தான் போய் கேட்கணும். டாக்டர்னா அந்த டாக்டர் உண்மையில ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கணும், அங்கீகாரம் பெற்றிருக்கணும், அவங்ககிட்ட தான் நான் போகணுமா தவிர சும்மா ஏதோ யாரோ வச்சிருக்காங்க போனா நோ. பிரச்சனை எங்க இருந்தா மக்கள்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு, சரியான நபர்கிட்ட போய் கேட்கணும்னு தெரியல. கலியுகத்துல இங்கிலீஷ்ல குவாக் அப்படிம்பாங்க, அப்படின்னா போலி. இந்த போலியா இருக்கணும் தான் ஜாஸ்தி இருக்காங்க. அவன் தப்பா தான் சொல்லுவான், இவங்களும் அதை கடைபிடிப்பாங்க, ஒன்றும் நடக்காது, கடைசியில் கடவுளே இல்லைன்றான். அப்படிதான் நடக்குது பேச்சு. அவன் நம்ம மனசுக்கு ஏத்தாப்புல பேசுவான். ஆனா கிருஷ்ணா அப்படி பேச மாட்டார், உண்மைதான் பேசுவார். கிருஷ்ணா உண்மைதான் பேசுவார். அடி வாங்குவாங்க, அடி வாங்குவாங்க. இன்னைக்கு உலகத்துல யாருமே கிருஷ்ணர் பேச மாதிரி பேசுறது இல்லை, ஆச்சாரியாஸ் தான் பேசுவாங்க. தப்புன்னா தப்பும்பாங்க, அவ்வளவுதான். மனசுக்கு ஏத்தாப்புல பேசக்கூடாது. கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு மனசுக்கு ஏத்தாப்புல பேசல, இது உண்மை, பார்த்துக்கோ. ஸோ வெளியில மக்கள் சீப்பா வேணும்னு நினைக்கிறாங்க எல்லாமே. அது மக்கள் அப்படி இருக்காங்க, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, இந்த மாதிரி மென்டாலிட்டி எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கணும். அப்ப என்னன்னா இவங்க ஒரு ஏமாத்துறோன்னு தான் போய் மாட்டுவாங்க. ஃபினிஷ்ட். ஜென்யூனா இருக்கணும் ஆக்சுவலி. ஓகே, ஸோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? வேற என்னங்க? வேதம் 4 வேதங்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழ் இருக்கான்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது. பட் வேதம் படிச்சு புரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு நம்ம அந்த அளவு டைம் கிடையாது. சொல்ல போனா வேதம் சமஸ்கிருதத்தில் இருக்கு. நீங்க சமஸ்கிருத மொழி ஒழுங்கா கத்துக்கணும்னா 12 வருஷம் ஆகும். வெறும் படிக்கிறதா அந்த கிராமர் 12 வருஷம் ஆகும். யாராவது 12 வருஷம் எந்த வேலை விட்டு போட்டு உட்காந்து படிக்க முடியுமா? இப்ப நம்மனால முடியாது. ஸோ கிருஷ்ணன் என்ன பண்றார், வேதத்தின் சாரம் தான் பகவத்கீதா, 700 ஸ்லோகம் தான், எல்லாமே இருக்குது. இப்ப நான் உட்காந்து அதெல்லாம் படிக்க முடியாது, அது டிஃபிகல்ட். ஸோ இது படிச்சாலே போதும், ஏன்னா கிருஷ்ணர் சொல்றார் பகவத்கீதையில் இருக்கு, வேதைஷ சர்வே ரஹமேவ வேத்யோ. வேதத்தில் நான் யாருன்னு தெரிஞ்சுக்க தான் வேதம் இருக்கு. பகவத்கீதா வேதத்தின் சார். கண்டிப்பா
700 ஸ்லோகம் புரிஞ்சுக்கணும் ஆச்சாரியாஸ் வேணும். நாமளும் படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. இப்போ நான் 2 ஸ்லோகா பேசினேன், இதுதான் ஃபுல்னு கிடையாது. இன்னும் பல டைமென்ஷன்ல இது பேசலாம். ஒரு ஸ்லோகமே நீங்க பல டைமென்ஷன்ல இருக்கும், மல்டி டைமென்ஷன் இருக்கும். எனக்கு எல்லாமே தெரியாது. நான் எங்களோட குரு என்ன சொல்றாங்களோ அதான் நாங்கள் ரிப்பீட் பண்றேன். பட் இன்னும் நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ வேற ஏதாவது ஜென்ரல் கொஸ்டின்ஸ் வேற? யா இதுக்கு பல ஆன்சர் இருக்கு. ஒண்ணு, விதியும் ஒரு காரணம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சம்டைம் போன ஜென்மத்தை ஏதாவது சுக்கிருதி இருந்தா கூட மேபி ஒரு நல்ல குடும்பத்துல கூட பிறக்கலாம், இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரி நல்ல ஆட்கள் அவங்க வீட்டு பக்கத்துல கொண்டு பிறக்கலாம். ஏன்னா பல ஃபேக்டர்ஸ் இருக்கு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னோட முயற்சின்னு ஒண்ணு இருக்கு. அது எல்லாத்தோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் முயற்சி தான். பீஷ்மர் மகாபாரதத்துல சொல்றாரு. அவர் சொல்றாரு முயற்சி விதி 2 இருக்கு. பீஷ்மர் சொல்றாரு இது 2ல பவர்ஃபுல் என்னது முயற்சின்னு தான் சொல்றாரு. அந்த முயற்சிங்கிறது சரியான டைரக்ஷன்ல பண்ணாதான், பண்ணா போயிடலாங்கிறாரு. பீஷ்மர் சொல்றாருன்னு அது உண்மை, ஆனா சரியான டைரக்ஷன். முயற்சி சரியான டைரக்ஷன்ல போகணும். ஆனா சரியான டைரக்ஷன்ல போனா டைரக்டர் வேணுமே, அந்த குரு. சரியான டைரக்டர் வேணும், அந்த குரு. அவர் இருந்தா தான் போக முடியும். அப்ப என் விதி மோசமா இருந்தாலும் கரெக்டான குருட்டு போயிட்டா தப்பிச்சிடலாம், மோசமா இருந்தா கூட. அப்ப முயற்சி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரி, நான் உண்மையிலே ஜென்யூனா இருக்கும் நான் நினைச்சிட்டேன்னு வைங்க, பேச்சுக்கு சொல்றேன். கிருஷ்ண பரமாத்மா இருக்கார் இல்லையா, நம்மளை சரியா நபர் கூட்டிட்டு போயிடுவார், அது நடக்கும். பட் நான் ஜென்யூனா இருக்கணும் அப்படின்னு நான் அந்த முடிவு எடுக்கணும். இல்லை எனக்கு எல்லாமே ஷார்ட்கட்டு தான் வேணும்னா அந்த மாதிரி 2 பேர் காட்டுவார். அவன் ஷார்ட்கட்லேயே முடிச்சிருவான், நம்மளை முடியும் ஷார்ட்கட்லேயே முடிச்சிருவான், ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ முதல்ல நான் அந்த டெசிஷன் எடுக்கணும். நான் ஜென்யூனா இருக்கும். ஜென்யூன்னா தமிழ் என்ன? ஜென்யூன், உண்மையா இருக்கணும் சம்திங். அது கிருஷ்ணா தெரியும், பரமாத்மாவை உள்ள இருக்க அவருக்கு தெரியும். நாம குரு தேட முடியாது, கிருஷ்ணா தான் குரு காட்டுவார். நாம தேட முடியாது, இம்பாசிபிள். என்னோட முயற்சி பார்த்து கிருஷ்ணா தான் காட்டுவார். நான் ஜென்யூனா இருந்தா தான் நடக்கும், எல்லாம் நடக்காது. நான் முன்னாடி சொன்னபடி, நான் சில பேர் குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க நினைப்பான் இல்லையா, அவன் ஒருத்தன் ஏமாத்திரம் மாட்டுவான், அவன் இவனை ஏமாத்திடுவான். ஏன்னா இவன் என்ன அப்படி இருக்கு, இவன் ஓகே 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அடுத்த மாதம் 3 லட்சம் தருவீங்களா, இந்த கூட இந்த 1 லட்சம் வையுமா, அவன் அப்படியே போயிடுவான், அவேஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா என்னோட குறுக்கு புத்தி, என் குறுக்கு புத்தி இருக்கிறவன் அது மாதிரி ஆள் தான் மாட்டுவானா, இது வேதம் சொல்லுது. இல்லை நான் ஜென்யூனா இருப்பேங்க, நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு எவ்வளோ பணம் தான் நான் பேங்க்ல தான் போடுவேன், என்ன வட்டி வருதோ வரட்டும், அவன் பணம் லூஸ் பண்ண மாட்டான். அவன் லூஸ் பண்ண மாட்டான். குறுக்கு புத்தி இருக்கும்போது தே லூஸ். ஸோ வேற கேள்வி, வேற கொஸ்டின்ஸ்? அங்க ரெடி பண்ண சொன்னாங்க, கிடாய் கட்டுங்க காலம் வராது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன் கிடாய் சாப்பிட்டோம்னா அடுத்த நம்ம திரும்ப அந்த மாதிரி பிறந்து கஷ்டப்படுறோம்னா அடுத்த திரும்ப அப்புறம் பார்க்கலாம், இந்த அடுத்த இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பதில்? அதான் நான் சொல்றேன், இது விதி இருக்காதுன்னு கொஞ்சம் யோசிக்கணும். வாய்க்கு பேச முடியாது. இப்போ நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கனால மேபி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு
ஒரு 3-4 வயசு குழந்தை கூப்பிட்டு வருவாங்க, சொத்து பல்லு வந்திருக்கும், கத்தும். அப்பா அம்மா வேடிக்கை தான் பார்க்கணும். வலி வாங்கிக்க முடியாது, வலி வாங்க முடியாது. பணம் கொடுக்க ரெடியா இருக்காங்க, வலி வாங்க முடியாது. ஒரு 3 வயசு குழந்தை கேன்சர் வரும். அது எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. எங்கிருந்து வந்து கெட்ட பழக்கம்? 3 வயசு குழந்தை என்ன கெட்ட பழக்கம்? அப்ப ஏன் கேன்சர் வரணும்? போய் கேள்வி கேளுங்க. நீங்க கரெக்டா போய் பார்த்தா இந்த விதி இருக்கு. ஏன்னா ஃபேமிலி ஹிஸ்டரி பார்த்தேன், அவனுக்கும் கேன்சர் இருக்காது. சரி, தாத்தா பாட்டி யாருக்கும் கேன்சர் இல்லை, ஏன் இந்த குழந்தைக்கு வரணும்? அண்ட் ஜென்ரலாக கொஞ்சம் சயின்ஸ் படிக்கிறவங்க ஃபிசிக்ஸில் இருக்கு, இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. எது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கு, காரணம் இல்லாம எதுவும் நடக்காது. ஏன் அப்போ ஒரு குழந்தைக்கு இது வருதுன்னா என்னன்னு போய் சொல்றது? அப்போ விதிங்கிறது ஒண்ணு இருக்கு. இது பேசிக்கா இதை நான் மறுக்கும் பொழுது என்ன ஆகும்னா என் வாழ்க்கை தப்பா போயிடும். அதான் முன்னாடி சொன்னேன், நான் ஒரு செயலுக்கும் எதிர் விளைவு இருக்கு, தப்பிக்கிறதால ஒண்ணு கிடையாது. அதெல்லாம் நோ வே. கரெக்டா இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு வந்து அடிக்கும். எல்லாம் அது எங்க இருக்குது, அது இருக்கு, எல்லாமே கரெக்டா. இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து வந்து அடிக்கும். எதுவுமே மாறாது. ஏன்னா இந்த உலகம் பகவான் சிருஷ்டி பண்ணதுனால எல்லாமே பர்ஃபெக்டா நடக்கும். யாராருக்கு என்னென்ன கோட்டாவோ அந்த கோட்டை கரெக்டா போய் சேர்ந்துடும். அதனால எதுவும் மாறாது. அவர் கேட்டது ஒரு கண்டினியூஷன் தான். இப்போ அந்த மாதிரி அந்த கடா வெட்டணும் அப்படின்னு சொல்ற இடத்துல நாம விலகிக்கலாமா? விலகிதான் ஆகணும், இல்லைன்னா எனக்கு ப்ராப்ளம் வரும். அவ்வளோதான். நான் சாரி, நான் விலகிதான் ஆகணும், வேற வழி இல்லை. அந்த டெசிஷன் நான் எடுத்து ஆகணும். மேபி இதை எடுக்கும்போது சில பேர் நான் ஏதாவது சொல்லலாம், சொன்னா சொல்லிட்டு போறான். ஏன்னா கண்டிப்பா எனக்கு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு பையன் வந்து நிற்க மாட்டான், இன்க்ளூடிங் ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தை, கூட பிறந்தவங்க யாரும் நிற்க மாட்டான். இது உண்மை. கிருஷ்ணா தவிர வேற யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. மேபி கல்யாணம் பண்ணிருக்கலாம் நம்ம ஒருத்தர், நானும் அவங்களை காப்பாற்ற முடியும், அவங்க என்ன காப்பாற்ற முடியாது. இதுதான் உண்மை. இது கிருஷ்ணர் So, அவங்க basically they want to eat. So, இது பகவத்கீதை படிக்கும்போது தான் தெரியும். உண்மையிலே எல்லாரும் சொல்லுவாங்க, பட் எனக்கு பிரச்சனைன்னு வரும் பொழுது உண்மை இது ஜீரோ இன் டவுன் சொல்லுவாங்க. கிருஷ்ணா தவிர யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. இது பாகவத்துல அந்த கஜேந்திரன் கதையில தெரியும். அந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிற பாயிண்ட் அதுதான், யாருமே நிற்க மாட்டாங்க. மேபி நாமளும் நம்மளை கல்யாணம் பண்ண காப்பாற்றல முடியாது, இம்பாசிபிள். நம்ம மேபி சொல்லலாம் அவனோட அம்மா, அவனோட அப்பா, சொத்தெல்லாம் காப்பாற்ற முடியாது, கிருஷ்ணா தான் காப்பாற்றும். அது கிளியரா பகவத்கீதையில் இருக்கு. வேற கொஸ்டின்ஸ் வேற? ஓகே. ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, श्रील प्रभुपाद की जय, गो प्रेमानंद।